கோவை சிஎஸ்ஐ தேவாலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேனர் அகற்றப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக சிஎஸ்ஐ தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலயத்தில் தென் சென்னையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் காமராஜ் என்பவரின் இல்ல திருமணம் நடைபெற்றது. இதனையொட்டி எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி ஆகியோரின் புகைப்படங்களுடன் பிரம்மாண்ட பேனர்கள் தேவாலய வளாகத்தில் வைக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிறிஸ்தவர்கள் பேனர்களை அகற்றியதால் பரபரப்பு நிலவியது. தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் போதைப்பொருள் பயன்பாடுகள் ஊடுருவி விட்டதாக அரசு மாதிரி பள்ளிகளுக்கான உயரதிகாரி சுதனின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மாநாடு அடையாறில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு, முன்னாள் IAS அதிகாரியும் அரசு மாதிரி பள்ளிகளுக்கான உயர் அதிகாரியுமான சுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சுதன், பள்ளிகளில் போதைப்பொருள் பயன்பாடுகள் அதிகரித்து விட்டன, பள்ளிகளுக்குள் போதைப் பொருட்கள் ஊடுருவி விட்டன, ஆனால் இதை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோம் என்பதே உண்மை என்று பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்கால் மீன்பிடித்துறை விரிவாக்க பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட 11 மீனவர் கிராம மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் மீன்வளத்துறை துணை இயக்குனர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பிரச்சினை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் பிஷரிஸ் பிஷர்மேனுக்காக எங்களுக்காக உள்ளதுதான். மயிலாடுதுறையில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து அடிமனை பயனாளிகள், குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் திரௌபதி அம்மன் கோயில் பெயரில் உள்ள அடிமனையில் பல ஆண்டுகளாக குடியிருந்தும் சிறு வணிகம் செய்தும் வரும் பயனாளிகளை அப்புறப்படுத்தும் விதமாக அறநிலையத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தமிழ்நாடு குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் துவங்கியது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராயர் தலைமையில் துவங்கிய போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பயனாளிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். ஆத்தூர் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அதனுடன் ஏற்காடு இணைக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த ஏற்காட்டைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஒன்று கூடி ஏற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் அவ்வாறு ஆத்தூருடன் இணைக்கப்பட்டால் ஏற்காடு வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்க நேரிடும் எனவும் தெரிவித்தனர். கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை தேவர் சமுதாயம் என்று அரசு அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் தனிப்பட்ட நபரின் விருப்பத்துக்காக உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கடந்த 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி மேலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் அரசின் கொள்கை ரீதியான முடிவில் தலையிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கிராம மக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைத்தால் 100 நாள் வேலை உறுதி திட்டம் பறிபோகும், வரி உயரும், நிலத்தில் விலை உயர்ந்து சாமானிய மக்கள் நிலம் வாங்க முடியாத நிலை ஏற்படும் என குற்றம் சாட்டினர். இதனால் நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர்.